பொதுவாக வசியக்கலை என்பது அதை கற்றவர்கள் பார்த்துத்தான் மயக்க வேண்டும் என்பதல்ல. அவர்களின் தோற்றமே ஒரு வசீகரம் பெற்றுவிடுகிறது. ஹிப்னாட்டிக்ஸ் பயிற்சியின் எல்லை தொட்டவர்களை யாருமே வெறுக்க முடியாது. அவர்களின் தோற்றம் பொலிவு பெற்று ஒரு சாந்த சுரூபியாய் மாறிவிடுகிறது. காரணம், நெற்றியில் நாம் ஏற்றுகின்ற ஒளியானது நாளடைவில் மெல்ல மெல்ல உடல் உறுப்புகளில் ஐக்கியமாகி பின் அது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அந்த வெளிப்பாடானது அடுத்த பிறவியில் அவன் அல்லது அவள் ஹிப்னாட்டிக்ஸ் கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கூட ஆன்மாவில் தங்கி 2 பிறவியில் வரை கூட ஒரு பொலிவு ஏற்படுகிறது. ஆக நாம் பயிற்சி பெறும் ஒளி ஒருவரை ஆழ்நிலை தியானத்தில் ஆழ்த்துவது மட்டுமின்றி நம் உடலில் கூட சங்கமமாகிறது. அளவுக்கும் அதிகமான பயிற்சியின் போதுதான் ஒருவரின் உடல் பஸ்வமாகி ஜோதியில் கலந்து விடுகிறான்.